ஏன் அங்கேயே நின்னுட்டீங்க? வாங்க. என்ன கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. வாங்க மாமா. உட்காருங்க. நிஜமா சொல்லனா, இந்த இடத்துல உங்களை நானே எதிர்பார்க்கல. பரவாயில்ல, வாழ்க்கையில பல கான்ட்ராக்டுகள் நிஜமாவே நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல கிடைக்கும் இல்ல மாமா? நீ எப்படி? அப்போ ஜெயன்? இல்ல மாமா, இனிமே அதை பத்தி என்கிட்ட பேசாதீங்க. கண்ணகிங்கிறத விட எனக்கு பொருத்தமான பேரு மாதவிதான். நடுவுல ஏதோ ஒரு கனவு கண்டு நான் மயங்கி போயிட்டேன். நான் எல்லாத்தையும் மறக்க முயற்சி பண்றேன். நீங்க என்ன தப்பா நினைக்காதீங்க. எதுவுமே முழு சம்மதத்தோட நடக்கல. நடந்தது என்னன்னு நான் இப்பவும் உன்னோட அப்பா அம்மா அவளை ஏத்துக்க தயாரா இருக்காங்களா? கண்டிப்பா மேடம். இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் நல்லவங்களை சேர்ந்தவங்க தான் ஜெயனோட அப்பாவும் அம்மாவும். தேவி எங்க இருந்தாலும் கூட்டிட்டு வர சொல்லி எங்களை அனுப்பி வச்சது ஜெயனோட அப்பா தான். நீங்க கொஞ்சம் லேட்டா வந்துட்டீங்க. என் தேவி எங்க மேடம்? அவ மனசு உடைஞ்சு ஏதாவது? இல்ல, அதெல்லாம் இல்ல. அவ மறுபடியும் விருப்பப்பட்டுதான் பழைய தொழிலை ஏத்துக்கிட்டா. நீங்க மறுபடியும் கட்டாயப்படுத்திருக்கீங்க? இல்ல தம்பி, நான் இன்னி வரைக்கும் இந்த தொழிலை யாரையும் கட்டாயப்படுத்துறது இல்ல. காரணம், பசி பொறுக்க முடியாமதான் நான் சுயமா இந்த தொழிலுக்கு வந்தவன். அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது. ராமா, சுதாகரன் கிட்ட சொல்லு, தேவி எங்க இருந்தாலும் இவங்களை அங்க கூட்டிட்டு போக சொல்லு. அவ வந்தாள்னா நீங்க கூட்டிட்டு போங்க. நம்பலாம். எங்க அண்ணன் தற்கொலை செஞ்சுக்கிட்டதுனாலயோ நான் வேசி ஆனதுனாலயோ உங்களை மட்டும் இல்ல, வேற யாரையுமே நான் குத்தம் சொல்ல விரும்பல. எல்லாம் என்னோட விதி. கொடுங்க. என் மாமாவுக்கு என்ன என் மேல நம்பிக்கை வரல. வரலனாலும் பழசெல்லாம் எதுக்கு ஞாபகப்படுத்தணும்? மறந்துருங்க, எல்லாத்தையும் மறந்துருங்க. நாம இங்க ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கலாம். மாமா, அன்னைக்கு நீங்க வீட்டுல வச்சு சொன்னீங்கல்ல, நமக்குள்ள ஒரு பரஸ்பர ஒப்பந்தம். குடிங்க. இந்த ஃபேன்ல காத்தே வரல. ஃபுல் ஸ்பீட்ல சுத்துது. மாமா, நான் இந்த ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிடுறேன். காத்தே வரல. மாமா, ஆச்சரியப்படாதீங்க. நிறைய விஐபிஸ் கூட நான் பழகிறேன்ல, அவங்க என்ன கட்டாயப்படுத்தி குடிக்க வச்சிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய சுகம் வேணும் இல்லையா? குடிங்க மாமா. எந்த ஒரு பெண்ணும்
ஒரு நல்ல வாழ்க்கைக்குதான் ஆசைப்படுவா. என்னாலதான் உங்க மனைவி உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க இல்லையா? அதனால உங்களுக்கு வருத்தமா? அதுல எனக்கு ஆட்சேபனையே இல்ல. வெரி குட். இந்த மாதிரி இடத்துலதான் உங்கள மாதிரி பிசினஸ் மேனோட மூளை எல்லாம் நல்லாவே வேலை செய்யுது. ஒரு சீதாலட்சுமி போனா என்ன, 100 சீதாலட்சுமி வர போறாங்க. போதும், இனிமே அதை பத்தி எதுவும் பேச வேண்டாம். சாரி, நாம எல்லாத்தையும் மறந்துடலாம். சரியா? ஐயோ, விஸ்கி தேர்ந்து போயிடுச்சு. அது போதும். அந்த ஷெல்ஃப்ல 5-6 பாட்டில் இருக்கு. நாளைக்கு விஐபிக்கெல்லாம் பார்ட்டி கொடுக்கணும். அப்படின்னா என்னோட சேவை உங்களுக்கு நாளைக்கு தேவை நினைக்கிறேன். தேவை. நீ 2-3 நாள் கழிச்சு போனா போதும். 2-3 நாள் கழிச்சு நான் கண்டிப்பா போயிடணுமா? எங்கேயுமே போக வேண்டாம், இங்கே இருந்தது. ஐயோ, என்ன மாமா இது? உட்காருங்க. நீங்க எப்பவுமே இப்படிதான். எனக்கு என்ன மூடே வரல. நான் போய் இன்னொரு பாட்டில் எடுத்துட்டு வந்துடுறேன். குடிங்க. எனக்கு வேண்டாம், நீயே குடிச்சிடு. ஒரு சிப்பு நீங்க குடிங்க, மீதி நான் குடிச்சிடுறேன். மாமா, வாங்க. நான் இப்ப ரொம்ப மூட்ல இருக்கேன். வாங்க வாங்க மாமா. மாமா, இப்ப நாம ஒரு பரஸ்பர ஒப்பந்தத்துக்கு வரலாம். நீங்க கட்டின பாலங்கள்லாம் டூ வே டிராபிக் தானே. இந்த பக்கம் வந்தா மட்டும் போராது, அந்த பக்கமும் போகணும். கணக்குகள் நிறைய இருக்கு. என் கண்ணு முன்னாடி விழுந்து துடிச்சு செத்து போன என் அண்ணனோட வேதனை, கட்டின தாலிய கட்டி உங்களோட முகத்துல வீசி எரிஞ்சு கர்ப்பிணியான ஒரு மனைவியோட வேதனை, வேசியா தெருவுல நீங்க தூக்கி எரிஞ்சு பாவப்பட்ட ஒரு பெண்ணோட வேதனை.
பழி வாங்கணும்னு எனக்கு ஆசை இல்ல. விதி விதி என்ன இப்படி செய்ய வச்சிருச்சு. நீ இப்படி பண்ணிருக்க கூடாதுமா. என்ன மன்னிச்சிருக்க. உங்களுடைய வாழ்க்கை என்னாலதான் நாசமாயிடுச்சு. என்ன மன்னிச்சிருக்க. அம்மா, உனக்காக ஒரு நல்ல எதிர்காலம் காத்துட்டு இருக்கு. இந்த சுதாகரனுக்கு வயசாகி போயிடுச்சு. இனி இருக்கிற காலம் வரைக்கும் ஜெயில இருந்தா என்ன, வெளியில இருந்தா என்ன, இந்த குற்றத்தை நான் ஏத்துக்கிறேன். விடியற நேரமாச்சு. யாரும் வரத்துக்கு முன்னாடி தேவியை கூப்பிட்டு சீக்கிரமா இங்கிருந்து போங்க. இல்ல, நான் போக மாட்டேன். இந்த கொலையை நான் தான் செஞ்சேன். நான் சொல்றேன்ல, சீக்கிரமா வா. வாமா. சீக்கிரம் வண்டி எடுப்பா. போங்க. ஒரு விடியலை நோக்கி ஊர்க்காரர்கள் கூடுவதற்காக காத்து, காக்கி சட்டைக்காரர்கள் வருகைக்காக காத்து, கொலை குற்றம் ஏற்றுக்கொண்டு தூக்கு கயிறையும் எதிர்பார்த்த சுதாகரன், எல்லாருடைய பிரியமான சுதாகரன் காத்துக் கொண்டிருந்தான்.